அடுத்தடுத்து அதிரடி காட்டிய பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல்லுடன் கைகோர்த்த ரட்டன் டாடா. பட்ஜெட்டில் பிஎஸ்என்எல்லுக்காக ஒதுக்கப்பட்ட கோடிகள். ஒரே நாளில் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் என மாஸ் காட்டிய பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் மக்கள் மத்தியில இதுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு. பிஎஸ்என்எல்லுக்காக பல முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டு வருது. இந்த நிலையில சமீபத்துல பிஎஸ்என்எல் சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகி இருக்கு. சமீபத்துல தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல், ஜியோ, வோடபோன் ஐடியா இவங்களுடைய சேவை கட்டணங்களை அதிகரிச்ச நிலையில அது மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. சமூக வலைதளங்கள்ல பலருமே தங்களுடைய கண்டனங்களை எழுப்பிட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் ஒரே நாள்ல பிஎஸ்என்எல்லுக்கு மாறினாங்க அப்படின்ற மாதிரியும் செய்தி வெளியாகி இருந்தது. இதை தொடர்ந்து பிஎஸ்என்எல்லுக்கு அதிவேக 4G 5G சேவையை வழங்குறதுக்காக டாடா நிறுவனம் பிஎஸ்என்எல் கூட கை கோக்குறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல தொலைத்தொடர்பு திட்டங்கள், அதுக்கப்புறமா தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் கீழே இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களுக்காக 1.28 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த மொத்த ஒதுக்கீட்டுல பெரும்பாலான நிதி பிஎஸ்என்எல், அதுக்கப்புறமா எம்டிஎன்எல் தொடர்பான செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுல பிஎஸ்என்எல்லுக்காக தொழில்நுட்ப மேம்படுத்துதல், அதுக்கப்புறமா மறுசீரமைப்புக்காக 82,916 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கான். ஆனா ஒரு பக்கம் உலகம் 5G நோக்கி வேகமா பயணிச்சிட்டு இருக்க நிலையில நீண்ட காலமா எதிர்பார்க்கப்பட்ட பிஎஸ்என்எல் உடைய 4G சேவைகள் இன்னும் ஒரு வருஷம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நாடாளுமன்றத்துல தெரிவித்ததா தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அரசுக்கு சொந்தமான தொலைத்தொடர்பு ஆபரேட்டரான பிஎஸ்என்எல் 2025க்குள்ள அதோடைய 4G நெட்வொர்க்கை பயன்படுத்துறத நிறைவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் மக்களுக்காக பிஎஸ்என்எல் அதனுடைய அதிவேக 4G 5G நெட்வொர்க் சேவையை கொடுத்தா அது இன்னுமே பயனுள்ளதா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.